தடைபடாது என்ற வார்த்தையை உங்களோடு கூட இப்போ நான் சொல்ல போகிறேன். தடைகள் என்றால் என்ன? தடைச்சுவர்கள் இருக்குது. ஒரு தேசம் விட்டு தேசம் போகிறதுக்கு எத்தனை தடைகள்? விசா, பாஸ்போர்ட் எல்லாம் வேணும். சரியான படிப்பு வேணும். தூர இடங்களுக்கு போக முடியாதபடி இருப்பீங்க. பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போக முடியாதபடி எத்தனை பேர் இருக்கிறீங்க? சில காரியங்களை எடுத்த காரியங்கள் அப்படி நடைபெறாமல் நிற்கும். கல்யாண காரியங்கள் அப்படி, குழந்தை பாக்கிய காரியங்கள் அந்த மாதிரி நடக்கும். அதே நேரத்தில் பைபிளில் செங்கடல் பிளந்துச்சா, அந்த பெரிய தடை உடஞ்சதில்ல. யோர்தான் நதி பிரித்தாரா கர்த்தர்? இது மட்டுமா? பெரிய எரிகோ கோட்டை இடித்து தள்ளினார் ஆண்டவர். ஜபம், துதி இதெல்லாம் வந்த உடனே ஆண்டவர் சொல்கிறத நான் சொல்லிடுறேன், நீங்களும் ஆண்டவர் செய்ய நினைக்கிறத செய்யணும். அப்போது கர்த்தர் இப்போ சொல்கிறாரு, உன்னுடைய காரியங்கள் தடைபடாது. ஆமென். இதை சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீ நினைத்தது தடைபடாது. யோபு 42:2 உங்களுக்கு படிக்கட்டுமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். சில நேரங்களில் யோபு அறிந்தவர் தான், எல்லாம் அறிந்தவர். சொந்த மனைவி அவரை பார்த்து தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுருங்க சொன்னாலே, அவருடைய நண்பர்கள் பெரிய படிப்பாளிகள் தான். அந்த நாட்களில் இருந்த படிப்புகள் பெரிய ஞானிகளாட்டு பேசுனாங்க. ஆனால் 10 முறை இவரை நிந்தித்தாங்க. உங்களுக்கு சில காரியங்கள் தாமதிக்கும் பொழுது நிந்தனைகள் வரும், அவமானம் வரும், வீணான பேச்சுகள் வரும். இதை கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? உடைக்கிறார். யோபு என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு வார்த்தையை சொல்லலை. மனைவியை பார்த்து பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசாது, அவருடைய கையில் நன்மையை பெற்றுனா சட்டு தீமை வந்துருச்சே அப்படின்னு நினச்சி சோர்ந்து போறியா? சொல்லிட்டு யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். 27 நான் திரும்ப ஆசீர்வாதமாக மாறுவேன், திரும்ப புது மேனியோடு வருவேன். என்னுடைய சொந்த கண்கள், அந்நிய கண்கள் எல்லாம் சொந்த கண்கள்னாலே நான் பார்ப்பேன். நீங்களும் ரெடியாக இருக்கீங்களா? உங்கள் சொந்த கண்களில் அதிசயத்தை பார்க்கணுமா? தடைப்பட்ட காரியங்களை உடையணுமா? செய்கிற ஜபத்தில் நடக்கும். கண்மலையை பிளந்த கர்த்தர் சொன்னார், மோசே உன் கையில் கோல் எடுத்துகிட்டு போய் அந்த கண்மலையை அடி. ஓரேபின் கண்மலையில் உச்சியில் நான் இருப்பேன். நடந்ததே. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இப்போ சொல்கிறாரு, இந்த வார்த்தையை செவி கொடுத்து இப்படி கை வச்சு ஜெபிங்க. ஜெபிக்கும் பொழுது தான் தடைகள் உடையும். இந்த தடைகளை உடைக்க அவர் வருவார். உயிர்த்தெழுந்த இயேசுவை மறந்துட்டு, ஏன்னா தெரியல அவங்களுக்கு, 2 சீஷர்கள் எம்மா ஊருக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க, துக்கமாக பேசிட்டு போகிறாங்க. இன்றைக்கி உங்கள் முகத்தில் துக்கம் இருக்குதுல்ல, நீங்கள் துக்கத்தை பேச 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 துக்கம் அதிகரிச்சிடும். ஆனால் இயேசு அங்கே வந்தார். அப்பத்தை எடுத்து பிட்ட பொழுது அவருடைய கண்கள் திறந்தது. ஜெபிப்போம். அன்பின் தேவனே, தடைகளை உடைக்கிறவரே முன்னே செல்லுகிறீர். என் ஜனங்களை நடத்துறீங்க, நடத்துங்கப்பா. இப்பொழுதும் உங்களுடைய ஜனங்களுக்கு ஏதோ ஒரு தடை, சிறிய தடை, பெரிய தடை, அல்லது மீண்டும் மீண்டும் அந்த தடை, தாமதிக்கிற காரியங்கள், அது உடையட்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த கட்டுகளும் சாபங்களும் முடிந்து, தடைகளும் தடை சுவர்களும் நீங்கி இப்பொழுதே அற்புதத்தை எடுத்து கொடுங்க. வெற்றியை என் ஜனங்கள் சுதந்திரிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென்.